வணக்கம் கோவை மக்களே, வெல்கம் டு கிரீன் ஹோம்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடானது 20க்கு 60ங்கிற லேண்ட் டைமென்ஷனில் 2.25 சென்ட்டில் கீழே மேலே சேர்த்து 1280 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வடக்கு பார்த்த சைட்டில் உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரியே ஒரு வீடு, 3 மாஸ்டர் பெட்ரூம் 4 பாத்ரூம் கொண்டுள்ள வீடு. இந்த லொக்கேஷன் ஒண்டிப்புதூர் லொக்கேஷன். ஒண்டிப்புதூர் நம்ம நிறைய பாடி பார்த்துருக்குறோம். கோயம்புத்தூரில் சிங்கானல்லூர் பஸ் ஸ்டாண்ட் தான் உங்களுக்கு திருச்சி, மதுரை எல்லாத்துக்கான மெயின் பஸ் ஸ்டாண்ட். அங்கேருந்து ஜஸ்ட் அடுத்த ஸ்டாப் ஒரு சிங்கானூர்லேருந்து ஒரு 3.7 கிலோமீட்டர் தான் ஒண்டிப்புதூர். இந்த வீடு 69.5 69.5 லேக்ஸில் 2.25 சென்ட்டில் 3 பெட்ரூம் 4 பாத்ரூம், 3 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம். போர்ட்டிக்கோ 23 அடி லென்த் போர்ட்டிக்கோ, 23க்கு 9.6. ஸோ பிக்கெஸ்ட் போர்ட்டிக்கோ. ஹால் 16க்கு 16. ஸோ கிச்சன் 16க்கு 8. 3 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் 16க்கு 8. குபேரமொழியில் 2 பெட்ரூம் வந்துடுது. மாடியில் இருக்கிற குபேரமொழி 10க்கு 16. அட்டாச்சு பாத் 7க்கு 5. கீழே இருக்கிற குபேரமொழி பெட்ரூம் உங்களுக்கு 16க்கு 8. அட்டாச்சு பாத் 5க்கு 5. வாயுமூலை பெட்ரூம் அதுவும் 16க்கு 8. அதோட அட்டாச்சு 6க்கு 4. அவுட்டர்லேயும் ஒரு பாத்ரூம் இருக்குது. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக எப்படி ஒரு கிளைண்ட்டுக்கு இப்படி பண்ணி கொடுத்தோம். 2.25 சென்ட்டில் அது 30 அடி தார் ரோட்டில் ஒண்டிப்புதூரில் 2 பெட்ரூமே 60-65 லட்சத்துக்கு போயிட்டுருக்கு. இங்கே 3 பெட்ரூம் 2.25 சென்ட்டில் எப்படி கட்டப்பட்டது, அதுவும் ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு ஃபுட்டேஜஸ், பேஸ்மெண்ட் போட்டதுலேருந்து போர்வெல் போட்டதுலேருந்து எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த கிளைண்ட்டுக்கு எப்படி நம்ம கட்டி கொடுத்தோம் அவங்க கிட்டேருந்தே நீங்கள் கேட்கலாம். கிரகப்பிரவேசம் அன்றைக்கி அவங்கள்ட்ட வீடியோ எடுத்துருக்குறோம். அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு பகிர்ந்துக்குவாங்க. உங்களை மாதிரி தான் அவங்களும். ஸோ ஏற்கனவே நம்ம ஒரு நிறைய வீடுகள் இந்தமாரி கிரகப்பிரவேசம் பண்ண அன்னைக்கு நம்ம கிளைண்ட்டுக்கிட்ட கேட்ட வீடியோ பார்த்தா இவரும் வந்தார். ஸோ அவங்களுக்கும் இதே போல் பண்ணி கொடுத்தோம். ஒரு அழகேஸ்வரர் கிளைண்ட்டு, அவரோட பேட்டியும் நீங்கள் பாருங்கள். ஸோ அதே போல் இந்த பேட்டியை பார்த்துட்டு நீங்களும் உங்களுக்கான வீட்டை வாங்கி கட்டி முடிச்சு நீங்களும் ஒரு பேட்டியை கொடுக்கணும்னு நான் கிரீன் ஹோம் சார்பாக கேட்டுக்கிறேன். இதுவரை கிரீன் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த சைட் ஒரு டிடிசி சைட்ஸ். பில்டிங் அப்ரூவ், பிளான் அப்ரூவ்லாம் பக்காவாக பண்ணி உங்களுக்கு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னென்னலாம் கேட்டாங்க 100% அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டைல்ஸ், பெயிண்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணப்பட்டது. ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். நிறைய பேருக்கு இந்த சின்ன சின்ன சந்தேகங்கள் இருக்குது. எப்படி ஃபுல் அமௌண்ட்டு நம்ம கொடுக்கணுமா அப்படிலாம் கிடையாது. ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அமௌண்ட் கொடுத்தா போதும். ஸோ ஏற்கனவே இது போல் ஒரு கிளைண்ட்டோட கிரகப்பிரவேசம் வீடியோ பார்த்தா நம்ம அழகேஸ்வரன் வந்தார். இப்போ அவரோட வீடியோ நீங்கள் பார்த்துட்டு நீங்களும் ஒரு பேட்டி கொடுக்கணும். உங்களுக்கு அதே போல் வீடை நம்ம கட்டித்தரலாம். ஸோ வாங்க அழகேஸ்வரன்கிட்ட கிரீன் ஹோம்ஸ் மூலமாக எப்படி வீடை அவருக்கு கட்டி கொடுத்தோன்றதை நம்ம பார்க்கலாம். வணக்கம் அழகேஸ்வரன் சார், தங்கமணி மேடம், கிருஷ்ணவேணி மேடம். கிரீன் ஹோம் சேனலை பார்த்து வீட்டுக்காக வந்திருந்தீங்க. இந்த வீடு கிரகப்பிரவேசம் முடிஞ்சு இருக்கு. உங்ககிட்ட ஒரு சில ஒப்பீனியன், அது மற்ற கஸ்டமருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக கேட்குறோம் சார். அழகேஸ்வரன் சார், உங்களுக்கு ஒயரிங், குந்தன் ஒயரிங், சுவிட்சஸ் உங்களுக்கு ஃபைப்ரோஸ் மாடல் சுவிட்சஸ், சிமெண்ட்ஸ், ராம்கோ சிமெண்ட்ஸ், சானிட்டரி ஃபிட்டிங்ஸ், கிளாஸர்ஸ் எல்லாம் உங்களுக்கு பேரிவேர் கொடுத்து ஃபுல் ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கொடுத்துருந்தோம். சொன்ன மாதிரியே உங்களுக்கு பில்டர் பண்ணி கொடுத்தாங்களா? எஸ் சார், கண்டிப்பாக பண்ணி கொடுத்தாங்க சார். சார் சொன்ன டைமுக்கு உங்களுக்கு ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுத்தாங்களா சார்? கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாங்க சார். உங்களுக்கு 3 சைடு 11 பில்டிங் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் இந்த லொகேஷனில். அதில் இதை சூஸ் பண்ணீங்க. காரணம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் ஜோசப்ஸ் மெட்ரிகுலர் ஸ்கூல் 1.3 கிலோமீட்டர், ஐசிஐசி சிபிஎஸ்சி ஸ்கூல் பிரிட்ஜூட் ஸ்கூல் உங்களுக்கு 1.7 கிலோமீட்டர், உங்களுக்கு சிங்கானூர் ரயில்வே ஸ்டேஷன் 0.7 கிலோமீட்டர் தான், ஒரு 1/2 கிலோமீட்டர் ரேஞ்சில் தான் இருக்குது. அதனாலயா நீங்கள் எதனால எதை சூஸ் பண்ணியிருந்தீங்க சார்? இது ஒண்டிப்புதூர்லேருந்து எக்ஸ்ட்ரா 1.5 கிலோமீட்டர்ஸ் நம்ம அந்த சைடு யூஸ் பண்ணிடலாம். மறுபடி ரோடு 30 ஃபீட் ரோடு. மறுபடி எக்ஸ்ட்ரா அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் அண்டு வாட்டர் ரிசோர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனாக இருக்கிறதுனால யூஸ் பண்ணுவோம். ஓகே சார். சார் அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடு 2.25 சென்ட்டில் நார்த் ஃபேஸிங்கில் 30 அடி தார் ரோட்டில் எல்லாமே உங்களுக்கு போர்ட்டிக்கோ 23 அடி, 3 பெட்ரூம் 4 பாத்ரூமோட ஒரு 69.5 லேக்ஸ் 69.5 லட்சத்தில் இந்த வீடு பண்ணியிருக்கிறது ஓவரால் உங்களுக்கு திருப்தி தான். ரொம்ப சாட்டிஸ்ஃபை. கிச்சன் 16க்கு 8, குபேரமொழியிலே
2 பெட்ரூம் வந்திருக்கு. 16க்கு 10 ஒன்று, 16க்கு 8 ஒன்று. கீழே ஒரு பெட்ரூம், மேலே ஒரு வெறுமலை பெட்ரூம், வாயுமலை பெட்ரூமும் உங்களுக்கு 16 தான். ஸோ 3 பெட்ரூம் 16 சைஸு, கிச்சனும் 16 சைஸு, உங்களுக்கு ஹால் 16க்கு 16. எல்லாமே உங்களுக்கு 2.25 சென்ட்ல 1280 ஸ்கொயர் ஃபீட்ல உங்களுக்கு கட்டி இருக்கிறது. திருப்தியா இருக்குங்களா? ரொம்ப திருப்தியா பண்ணி கொடுத்துருக்காங்க சார். சார் அடுத்து உங்களுக்கு கிரீன் ஹோம்ஸ் கஸ்டமருக்கு அடுத்து உங்களுக்கு நீங்க ரெஃபரல் நீங்க சொல்லுங்க. உங்களோட மனநிறைவு எதுவாக இருந்தாலும் குறைய எது இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. மற்ற கிளைண்ட்டுக்கு கிரீன் ஹோம்ஸை சஜஸ்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா நான் வந்து கிரீன் ஹோம் சேனல் வந்து மற்ற கஸ்டமர்ஸ்க்கு நான் வந்து ரெஃபர் பண்ணுவேன். சார் வந்து ஆக்சுவலாக நான் 1 நவம்பர் அன்னைக்கு நான் சாரை மீட் பண்ணேன். அரௌண்ட் ஈவினிங் 4 o'clock நான் ரீச் பண்ணேன். சார் வந்து அப் டு வந்து 9 o'clock வரைக்கும் எனக்கு அரௌண்டு 11 பில்டிங் பக்கம் வந்து இருகூர்ல மாதிரி ஒண்டிப்பூர் சைடில் எல்லாமே காமிச்சாரு. அதுக்கப்புறம் சார் வந்து எனக்கு என்ன சஜஸ்ட் பண்ணாரு அப்படின்னா, நீங்க வந்து பில்டிங் வாங்குறத விட ஃபர்ஸ்ட் வந்து லேண்டா வந்து நீங்க பாருங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து பில்டிங் வந்து நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பில்டிங்கா வாங்கும்போது வர்ற வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டுக்கும் லேண்டு வாங்கிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க பில்டிங் கட்டுறது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து மணி சேவ் ஆகும் அப்படின்னு சொன்னாரு. என்ன அப்படின்னா நம்ம ஒரு 6 month நம்ம வந்து வெயிட் பண்ணணும் அது பில்டிங் வந்து கட்டி முடிக்கிறதுக்காக. அந்த ஒரு டைம் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம். மற்றபடிக்கு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து சேவாக சொன்னாரு. அது உண்மையாக வந்து ரெகுலராக வந்து நான் ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி பில்டர் வந்து சார் வந்து பில்டரும் சார் இதை ரெஃபர் பண்ணாரு. அந்த பில்டர் வந்து சிவராஜ் சார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு 2-3 மேப் வந்து எக்ஸ்ட்ரா வந்து காமிச்சாங்க. எந்த மாதிரி வந்து அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் கரெக்டாக காமிச்சாங்க. அதில் நம்ம வந்து எது வேணாலும் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. அரௌண்ட் 2.25 சென்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா வந்து 15 பில்லர் வந்து மேலே வந்து கரெக்டாக வந்து மேலே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டுற அளவுக்கு வந்து 15 பில்லர் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பேஸ்மெண்ட் வந்து போடும்போது இந்த கரையான் இதுக்கெல்லாம் வந்து எல்லாமே வந்து நல்லா வந்து மருந்து வந்து யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் ஃபிக்ஸிட் வந்து கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணாங்க. மேலே ரூப் காங்கிரீட்டுக்கும் டாக்டர் ஃபிக்ஸிட் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணாங்க. நான் எல்லாமே வந்து பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் க்யூரிங் டைம் வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருந்தாங்க. நல்லா ரீசனபிளான டைப்பில் வந்து க்யூரிங் டைம் வந்து கொடுத்து பில்டிங் வந்து ரொம்ப நல்லா வந்து கட்டி முடிச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி தொட்டி மறுபடி கேட்டு எல்லாமே ரொம்ப வந்து குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங்ஸு அதுக்கப்புறம் ராம்கோ சிமெண்ட் தான் வந்து எல்லா இடத்துலையுமே ராம்கோ சிமெண்ட். நான் ஆக்சுவலாக வந்து லோடு வந்து இறங்கும் போதுலேருந்து எல்லாமே நான் பார்த்துருக்கேன். எல்லாமே ராம்கோ சிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் எந்த ஒரு எதுவுமே வந்து பண்ணலை. அதுக்கப்புறம் ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலாக வந்து எல்லா ரிலேட்டிவ்ஸுமே சொன்னாங்க ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. பட்டி பார்த்தது வந்து ஆக்சுவலாக 2 கோட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரைமரி ஆக்சுவலாக வந்து இன்னர் அண்ட் அவுட் எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால வந்து ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் கிரீன் ஹோம் சேனல் அண்ட் பில்டர்ஸ். அண்டு நான் வந்து கண்டிப்பாக வந்து இந்த கிரீன் ஹோம் சேனலை பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து சாரை அப்ரோச் பண்ணலாம். ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ சார் வந்து லோனும் வந்து சார் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு. டோட்டலாக வந்து எக்ஸ்ட்ரா எல்ஐசி கூட்டிகிட்டு போனார், எஸ்பிஐ பேங்க் கூட்டிகிட்டு போனார். நம்மளோட ப்ரொஃபைல் வந்து நல்லா வந்து சிபில் ஸ்கோர் எல்லாம் நல்லா இருந்து அப்படின்னா சார் வந்து குயிக்காக வந்து எல்லாமே ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக வந்து எல்ஐசி ஹவுசிங் பிளான் சார் கூப்பிட்டு போயிட்டு மேனேஜரவே பக்கத்தில் உட்கார வச்சு பேசி எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருந்தாரு. இது ஆக்சுவலாக வந்து அவருடைய பெனிஃபிட் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய பெனிஃபிட்டை வந்து அவர் ரொம்ப வந்து கேர் பண்ணி பண்ணியிருந்தாரு. அதனால கிரீன் ஹோம் சேனல் இந்த குமார் சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நன்றி சார். உங்களோட ரிவ்யூ ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களோட மனசுக்கு பட்டதை சொன்னீங்க சார். ஓவரால் நம்ம சேனல் பார்க்குறபடி நீங்கள் வெளியில் நிறைய இடத்துல அப்ரோச் பண்ணீங்க. உங்களுக்கு ஓவரால் நம்ம கிரீன் ஹவுஸ் மூலமா வந்ததால இந்த லொக்கேஷனில் இந்த வீடு உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி மற்றதை காட்டிலும் நம்ம சேனல் மூலமா வந்து நம்ம இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி கொடுத்தால எவ்வளோ லாபம் வந்திருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? நான் அப்ராக்சிமேட்லாம் ஆக்சுவலாக வந்து 8 to 10 lakhs வந்து எனக்கு வந்து சேவ் ஆயிருக்கும் நான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறேன். அதான் சார் ரியலாக தான். ஓகே சார், ரொம்ப சந்தோஷம் சார். உங்களோட மனசுல நீங்க சொல்ற ஃபீட்பேக் மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். தங்கமணி மேடம், சாரோட அக்கா, வீடு எப்படி மேடம் இருக்கு? வீடு நல்லா சூப்பரா நல்லா இருக்குங்க. இந்த அளவுக்கு எல்லாம் நல்லா நீட்டா பண்ணி கொடுத்துருக்குறீங்க. நாங்க எதிர்பார்க்கவே நல்லா இருக்கு. ஓகே சார், தேங்க்ஸ் ஃபார் யுவர் ரிவ்யூ மேடம். தேங்க்யூ மேடம். ஓகே கிருஷ்ணவேணி மேடம், சந்தோஷங்களா? ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல விதமா அமைச்சு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்ஸ்.
தேங்க்ஸ் டு கிரீன் ஹோம்ஸ். ஓகே, வெல்கம். அழகேஷன் சார், கிரீன் ஹோம் சேனல் சார்பாக உங்களுக்கு கோல்ட் காயின் உங்களுக்கு கொடுக்குறோம். இதை அந்த பரிசை எடுத்துக்கொள்ளுங்க. தேங்க்யூ சார். இந்த கிளைண்ட்டுக்கு நீங்கள் கிரகப்பிரவேசம். ஸோ பக்கத்துலேயும் இன்னொரு பில்டிங் சேர்த்து நம்ம பண்ணிட்டு இருக்குது. அந்த பில்டிங் எப்படி இருக்குன்னு பாருங்க. ராம்கோ சிமெண்ட்ஸ் லெவல் இன்டர் லெவல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. செங்கல் கட்டடம், கான்கிரீட்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸ்டெப்ஸ் முதற்கொண்டு உங்களுக்கு கான்கிரீட், ஒரு செங்கல் கூட இல்லை, என்டையர் ஸ்டெப்ஸும் கான்கிரீட் ஸ்ட்ராங்காக இருக்கும். லிண்டெல்லாம் பாருங்கள், ஃபுல் லிண்டல் ஸ்ட்ரக்சர், ரூஃப் லெவல் எல்லாமே ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ பாருங்கள், இந்த வீடு எப்படி உருவாக்கப்பட்டதுங்கிற விதத்தையும் நம்ம பார்க்கலாம். இப்போ அழகேஷன் சார் வீட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து ஒரு லோன் அரேஞ்ச் பண்ணி நார்த் ஈஸ்ட் ஜலமொழியில் போர்வெல் போட்டோம் 150 அடியில். பாருங்கள், பேஸ்மெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எப்படி பண்ணியிருக்கோம். பிளிந்த் பீம்லாம் 1.5 அடிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக, செப்டிக் டேங்க்லாம் உரம் இல்லாமல் கருங்கல் கட்டுறதுல ஸ்ட்ராங்காக பண்ணப்பட்டிருக்கு. பக்கத்தில் சாயில் எப்படி மெஷின் வச்சு டைட் பண்ணுறாரு பாருங்கள், அஜிடேட்டர் வச்சு. அப்போ தான் மண் ஸ்ட்ராங்காக பிடிக்கும், டைல்லாம் இறங்காது. எப்படி மிஷினை வச்சு நல்லா டைட் பண்ணணும். சரி பாருங்கள், இது போல் டைட் ஃபிட்டோடு பண்ணால் தான் பேஸ்லேருந்து உங்களுக்கு காங்க்ரீட்லேருந்து எல்லாமே ஸ்ட்ரக்சராக இருக்கும். பாருங்கள், காங்க்ரீட் பண்ணப்பட்டது ஸ்கோனி வச்சு எப்படி சாக்கெலாம் நம்ம கன்னி பண்டில் வச்சு நம்ம க்யூரிங் பண்ணும்போது ஸ்ட்ராங்காக இருக்கும். சில் லெவல் இன்டர் லெவல் இது எல்லாமே அழகேஷன் சாரோட பில்டிங். ராம்கோ சிமெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற பில்டிங், அட்ஜசன்ட் பில்டிங் கலர்லாம் எதுக்காகனா நம்மளோட பில்டிங் தான் இதுங்கிறத ஒரு என்ஷூர் பண்ணுறதுக்காக தான் அழகேஷன் சார் ரொம்ப திருப்தியாக இருந்தார். அவரோட பேட்டியில் நீங்களே பார்த்துருப்பீங்க. இதே போல் வேறொரு வீட்டை நம்ம பண்ணுறதை பார்த்து தான் அவரே நம்மகிட்ட அப்ரோச் பண்ணார். அவருக்கு பேஸ்லேருந்து நம்ம பண்ணி கொடுத்தோம். ஸோ அதே போல் பார்க்குற கிரீன் ஹோம் சேனலை பார்க்குற உங்களுக்கு இதே போல் நம்ம பண்ணித்தரலாம். இது வடக்கு பார்த்த சைட்டில், வடக்கு பார்த்த மாதிரி ஒரு வாசல், 23 அடி பார்க்கிங். ஸோ இன்னும் ஃபினிஷிங் கூட இன்னும் கேட்டுக்கெலாம் ஒன்றும் பெயிண்டிங் பண்ணலை. ஸோ நல்ல நாள்ன்றதால கிரகப்பிரவேசத்துக்கு உடனே பண்ணிட்டோம். கேட்டை மட்டும் பெயிண்ட் பண்ணணும். ஸோ எலிவேஷன்லாம் பாருங்கள், நல்ல பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சராக இருக்கும். மெட்டீரியல்லாம் ஒரு கிளைண்ட்டே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட அவரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இந்த வீட்டை பார்ப்போம். உண்மையிலே ஒரு ஒண்டிப்புதூரில் ஒரு சின்னதாக ஒரு வீட்டை கட்டினாலே ஒரு 2 சென்ட் 1.25 சென்ட் கட்டினாலே 60 லட்சத்துக்கு மேலே போயிருங்க. ஆனால் நம்ம எப்படி எவ்வளோ குவாலிட்டியாக தரமாக மெட்டீரியலோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் உங்களுக்கு ஃபுட்டேஜோடு நம்ம பார்த்தீங்க. பாருங்கள், போர்ட்டிக்கோ பார்த்தீங்கன்னா டைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுஜ் டைல்ஸ் எல்லாமே அவராக வந்தார், அவராக செலக்ட் பண்ணார். இப்போ டைல்ஸில் உங்களுக்கு பாத்ரூம் டைல்லேருந்து எல்லாமே பெயிண்ட்ஸ்லேருந்து எல்லாமே அவர் பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்தோம். இதை பாருங்கள், அவுட் பாத் ஒன்று, வாயு மூலையில் ஒரு அவுட் பாத் இருக்குது, வாஸ்துப்படி நல்லது. ஸோ இந்த வீட்டுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 பாத்ரூம்ஸ், 3 பெட்ரூமுக்கும் அட்டாச்சு பாத், 3 பெட்ரூமும் மாஸ்டர் பெட்ரூம். போர்ட்டிகோ சைஸ் 23 அடிங்கிறதால நம்ம லென்த்தாக காரை தாராளமாக பார்க் பண்ணிக்கலாம். 9.6 ஃபீட்லேருந்து 23. ஸோ டைல்லாம் பாருங்கள், ஹை ரிஜிட் பார்க்கிங் டைல்ஸ், அனுஜ் டைல்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. வால்க்கெல்லாம் எலிவேஷன் ஃபுல்லாகவே நல்ல ஒரு வுட் எஃபெக்ட் அண்ட் சாண்டல் எஃபெக்ட் டைல்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வென்டிலேஷன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இது வந்து தனியாக ஒரு வீடு வேணும்னு அழகேஷன் சார் கேட்டார். மேலேயும் ஒரு நம்ம டூப்ளெக்ஸ் டைப் இல்லாமல் ஃபியூச்சரில் மேலேயும் நம்ம வீடு கட்டுற மாதிரி ஒரு வேணும் சார் அப்படின்னாரு. அதுக்கு ஏற்க டிசைன் பண்ணி கொடுக்கப்பட்டது. ஸோ மெயின் டோர் டீக் வுட்டில் வார்னிஷ் பண்ணி 7 ஸ்கோர்ஸ் உங்களுக்கு வார்னிஷ் பண்ணப்பட்ட மெயின் டோர் தலைவாசல் வடக்கு பார்த்து இருக்குது. சைட்டும் வடக்கு. மெயின் டோருக்குள்ளே நம்ம என்ட்ராகிறோம், உள்ளே போகலாம் வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அது ஹால் 16க்கு 16, கிச்சன் 16க்கு 8. ஸோ பாருங்கள், கிச்சனில் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டேபிள் எல்லாமே இருக்குது. சி டைப் கிச்சன், கவுண்டர் டாப் உங்களுக்கு ஸ்பேஸ் நிறைய இருக்குது. ஆர்சிசி லேப் அண்டு ஷெல்ஃப்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. டைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப் டு த ரூஃப் வரைக்கும் லே பண்ணியிருக்கு. ஸோ கிச்சனை நம்ம மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ உங்கள் கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ அதுக்கு டிசைன்டு எலிவேட்டட் உங்களுக்கு கர்வ்டு கிரானைட்ஸும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆர்சிசி லேப் பாருங்கள், உங்களுக்கு ஸ்டோரேஜ் ப்ரொவிஷனுக்கு என்டையர் கிச்சன் ஃபுல்லாகவே நம்ம ரவுண்ட் பண்ணி நமக்கு ஸ்டோரேஜ் ப்ரொவிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் கிளைண்ட்டுக்கு இந்த மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும், நாங்களே சஜஸ்ட் பண்ணோம், ஓகேன்ட்டாரு. உங்களுக்கு பாருங்கள், கிரானைட் பாருங்கள், கர்வ்டு ஷேப்பில் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரோட நல்லா அழகாக பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு டென்ஸ் பிளாக் கிரானைட்ஸ், உங்களுக்கு
பார்த்தீங்கன்னா அழகேஷன் சார் வீட்டுக்கு கிழக்கு பக்கம் கிச்சனில் ஜன்னல் இருக்குது, தெற்கு பக்கமும் ஜன்னல் இருக்குது, வடக்கு பக்கம் மெயின் டோர், கிழக்கு பக்கம் பெரிய டோர் அவர் வேணும்னு கேட்டார். அவருக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். பாருங்கள், பிக்கெஸ்ட் டோர் 6x6. ஸோ மெயின் டோர்லேருந்தே பார்க்கலாம் நம்ம இது எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது வீடுங்கிறத. 3 கோட்ஸ் பட்டி பார்த்து ஏஷியன் பெயிண்ட் பண்ணப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. சுவிச்சஸ்லாம் உங்களுக்கு ஃபைப்ரோஸ் மாடல் சுவிச்சஸ். ஃபைப்ரோஸ் வந்து குந்தனோட பிராண்ட்ஸ். ஸோ எல்லாமே பக்கா பிராண்ட்ஸில் தான் உங்களுக்கு பண்ணப்பட்டது. சிமெண்ட், ராம்கோ சிமெண்ட்ஸ், எம்சிபிஸ் எல்லாமே குந்தன் பிராண்ட். எல்லாமே ஜூம் பண்ணி பாஸ் பண்ணி பாருங்கள். இன்னர் செல்ஃப்ஸ் ஹாலில் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. ஃப்ளோரிங்க்கு உங்களுக்கு 4x2 விட்டிஃபைடு டைல்ஸ் உங்களுக்கு கிளாசி எஃபெக்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் சைடில் 2 சுவிட்ச் போர்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது, ஈஸ்டர்ன் சைடில் 2 சுவிட்ச் போர்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. அக்வா கார்டுக்காக இருக்கட்டும், இங்கெல்லாம் சுவிச்சஸ்லாம் 20 amps, இதெல்லாம் ஜூம் பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா பவர்ஃபுல்லாக நல்லாவே ஸ்ட்ராங்காக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கிச்சனில் 4 சுவிட்ச் போர்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது, ஃப்ரிட்ஜ் பாயிண்ட்ஸ் மேற்கு பக்கம் இருக்குது. ஸோ இங்கேருந்து பாருங்கள். இப்போ இந்த ஹாலில் மொத்தம் 3 ஆக்சஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் அக்னி மூலை பார்த்துட்டோம், கிச்சன். செகண்ட் ஆக்சஸ் சவுத் வெஸ்ட் குபேர மூலைக்கு போகிறோம். சவுத் ஈஸ்ட் அக்னி மூலை கிச்சனை பார்த்தாச்சு, சவுத் வெஸ்ட் குபேர மூலையை பார்த்துருவோம். ஸோ இது 16க்கு 8 மாஸ்டர் பெட்ரூம். இன்னர் செல்ஃப்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆர்சிசி லேம்ப் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெற்கு பக்கமும் ஜன்னல் இருக்குது, மேற்கு பக்கமும் ஜன்னல் இருக்குது. இது ஒரு அட்டாச்டு பாத். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வந்து உங்களுக்கு பஃப் கலர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, சாண்டல் பஃப் கலர். டைல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, ஃப்ளோரிங் டைல்ஸ்க்கு ஏற்ற போல் நல்ல ஒரு மைல்டான ஒரு கலர். ஸோ இதோட அட்டாச்ட் பாத்குள்ளே போகிறோம். ஸோ இந்த அட்டாச்ட் பாத் 5x5. ஸோ இது எல்லாமே பிவிசி டிஜிட்டல் டோர்ஸ். உங்களுக்கு தண்ணி பட்டாலும் எந்த ஃபியூச்சரில் நமக்கு எந்த இதுவும் டேமேஜஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5x5 அட்டாச்டு பாத். இதுக்குள்ள சானிடரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவர். உங்களுக்கு கார்னர் வாஷ் பேஷின், சோப் ஸ்டாண்ட், டபுள் ராட்ஸ், உங்களுக்கு வால் மிக்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிராண்டட் பேரிவரில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே இப்போ நம்ம ஒவ்வொரு இன்னும் உங்களுக்கு ஷவர் பாயிண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு பிராண்டடில் கொடுக்கப்பட்டது. எல்லாமே ஜூம் பண்ணி பாருங்கள், பாஸ் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு விஷயமும் பாருங்கள். வால் மிக்சர்லாம் பேரிவர், கார்னர் வாஷ் பேஷினோட டேப்ஸ் முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு பேரிவேர் தான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாமே அவருக்கு பிடிச்சி ரொம்ப திருப்தியாக அவரோட பேட்டிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இப்போ நம்மளோட கம்ப்ளீட்டட் ஹவுசஸ் மட்டும் இல்லை, 0 லெவலில் இருந்தும் அவங்களுக்கு அவங்க பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வீடு நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸோ அந்தந்த ஸ்டேஜில் இப்போ அழகேஷன் சார் 5 ஸ்டேஜஸ் ஆஃப் பில்டிங்கில் அந்த அமௌண்ட் கொடுத்தாரு. இந்த 69.5 lakhs எடுத்ததும் கொடுக்கல, அவர் பேரில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். அடுத்த பேஸ்மெண்ட்டு, அடுத்த ஒவ்வொரு சில் லெவலில், இன்டர் லெவல், பிளாஸ்டிங் லெவல், ஒவ்வொரு லெவலில் நம்ம அது பணம் 5 ஸ்டேஜஸில் அவர்கிட்ட பணம் ஃபைனலாக வாங்கினது. சொன்ன ப்ரைஸை அப்படியே வாங்கினது தான் அவர்கிட்ட, எக்ஸ்ட்ரா எதுவும் வாங்கலை. ஸோ இதெல்லாம் நிறைய பேருக்கு ரொம்ப இதுவாக திருப்தியாக இருக்கும் அப்போ தான் அதை கேட்கும்போது. அதனால தான் கிளைண்ட்டுக்கிட்டே நம்ம பேட்டி எடுக்கிறோம். ஸோ ஹால்லேருந்து 2 ஆக்சஸ் பார்த்துட்டோம், 3rd ஆக்சஸ் பார்க்க போகிறோம். 3rd ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா அது வாயு மூலை பெட்ரூம்குள்ளே நம்ம போகிறோம். இந்த பெட்ரூமோட சைஸ் 16க்கு 8. ஸோ இதுவும் அட்டாச்ட் பாத் இருக்குது, கிழக்கு பக்கம் ஜன்னல் இருக்குது. ஸோ இங்கே இன்னர் ஷெல்ஃப் அண்ட் ஆர்சிசி லேப்ட் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ கீழேருந்தே பாருங்கள், ஹால்லேருந்து கிச்சன்லேருந்து எல்லாமே ஒரு வியூ ரொம்ப நல்லாவே ப்ராடாக இருக்கும். பிகாஸ் இது 2.25 சென்ட், இது வடக்கு பார்த்த சைட்டு, வடக்கு பார்த்த தலைவாசல். ஸோ இது அட்டாச்டு பாத்குள்ளே இப்போ நம்ம போகிறோம். இதோட டிஜிட்டல் பிரிண்ட்ஸும் ரொம்ப அழகாக பிவிசியில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ பாருங்கள், இது எல்லாமே அவருடைய செலெக்ஷன் தான், அழகேஷனோட. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் கிளாசட்ஸ், இது எல்லாமே பேரிவர், கார்னர், சோப் ஸ்டாண்ட், டவல் ராட், ஷவர் பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சானிடரி ஃபிட்டிங்ஸ்க்கான வால் மிக்சர்லேருந்து எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே வீட்டை சுத்தமாக க்ளீன் பண்ணல, பார்த்தீங்கன்னா இன்னும் நீட்டாக க்ளீன் பண்ணி வீடியோஸ் மேக் பண்ணி இருக்கணும். ஏன்னா இப்போ நமக்கு கிரேப்ரேஷன் பண்ணி முடிக்கும்போது கேட்ஸ் அப்போ தான் வைக்கல, அதையும் வச்சுருக்கோம். ராட்ஸ் எல்லாம் வைக்கும்போது நிறைய டஸ்ட்லாம் நிறைய வந்தது, ஸ்டெயின்லெஸ் ஹேண்ட் ரைல்ஸ்லாம் வைக்கும்போது மாடிப்படியில். ஸோ எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை மட்டும் தான் க்ளீன் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக
இன்னும் அழகாக ஆயிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாத்ரூம் க்ளீன் பண்ணல, அவுட் பாத்ரூம் சுத்தமாக பெயிண்ட் பண்ணதெல்லாம் க்ளீன் பண்ணணும். ஸோ அந்த வீடு எஃபெக்ட் எப்படி இருக்கு மட்டும் பாருங்கள். ரொம்ப பிரைட்னஸ் நல்லாவே எமிட் பண்ணியிருக்கிற அளவுக்கு ஒரு வீட்டோட ஸ்ட்ரக்சர், எல்லா பக்கமும் ஜன்னல் கொடுத்து, ஸோ வீட்டுக்கு அப்படி தான் இருக்கணும். ஸோ வாங்க இப்போ நம்ம மாடிக்கு போகிறோம். மாடி பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைல்ஸ்லாம் இப்போ தான் ஃபிட் பண்ணியிருக்கு. ஸோ அதோட டஸ்ட்லாம் உங்களுக்கு ஸ்டெப்ஸோட டைல்ஸில் இருக்குது, தெரியுதுங்களா? ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி பார்க்கும்போது இன்னும் நல்ல ஒரு எஃபெக்டோடு இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம மேலே வந்திருக்கோம். மேலேயும் 3rd பெட்ரூம் ஒன்று இருக்குது. ஸோ இங்கே வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் பாயிண்ட்ஸும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம கீழேயும் பண்ணிக்கலாம், அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் இது. இப்போ 3rd பெட்ரூமும் உங்களுக்கு சவுத் வெஸ்ட் குபேர மூலையில் தான். 3 பெட்ரூமில் 2 பெட்ரூம் குபேர மூலையிலே அமைஞ்சிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம் 10க்கு 16. ஸோ இங்கேயும் ஆர்சிசி லேப்ட் அண்ட் இன்னர் ஷெல்ஃப்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதோட 3rd பாத்ரூம் பார்க்க போகிறோம். ஸோ அவுட் பாத்தோடு சேர்த்து மொத்தம் 4 பாத்ரூம்ஸ். ஸோ உங்களுக்கு இதே போல் வீடுகள் கட்டி தரணும்னா இருகூர், ஒண்டிப்பூர், சிங்கானல்லூர் எல்லாம் பண்ணலாம். இருகூரில் 47 lakhs 2 BHK ஸ்டார்ட் பண்ணலாம். பட்டணமில் உங்களுக்கு 41 2 BHK ஸ்டார்ட் பண்ணலாம். மெட்டீரியல் எல்லாமே சேம் மெட்டீரியல் தான். உங்களுக்கு 47 lakhsக்கும் 80 lakhs கொடுக்குற அதே சுவிட்சஸ் அண்ட் ஒயரிங் தான் வரும். சானிடரி ஃபிட்டிங்ஸ்லேருந்து எல்லாமே ஒரு ஹேவ் டு மெயின்டைன் சம் ஸ்டாண்டர்ட்ஸ். அதனால் ஸோ இங்கே பாருங்கள், இது 3rd பெட்ரூமோட அட்டாச்டு பாத். இதோட கலர் எஃபெக்ட் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் கொடுக்கப்பட்டு பேரிவேர் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நம்ம கீழே இருக்கிற பாத்ரூமில் எல்லாமே ஜூம் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ இது எல்லாமே பேரிவேர் பிராண்ட்ஸ் தான். ஃபினிஷ் பண்ணி கட்டின வீடும் இருக்குது. அட் த சேம் டைம் இப்போ அலிகேஷன் சார் பண்ண மாதிரி உங்களுக்கு பேஸ்லேருந்து 0 level இருந்தும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். இதில் 100% கஸ்டமைசேஷன் வந்துடும். உங்களுக்கு டைல்ஸ், பெயிண்ட் செலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு பார்த்துக்கலாம். கால் பண்ணுங்கள், கிரீன் ஹோம்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ லென்த்தை பற்றி யோசிக்காதீங்க. ஒரு 5 minutes நம்ம சாங்ஸ் கேட்குறோம், பட் நம்ம வீட்டை எப்படி பண்ணியிருக்காங்கிறது நமக்கு தெரியணும். பிளாஸ்டரிங் பண்ண ஹவுஸில் உங்களுக்கு என்ன தெரியும்? ஸோ பிகினிங்லேருந்தே எப்படிலாம் பண்ணப்பட்டிருக்கு, என்ன மெட்டீரியலில் பண்ணப்பட்டிருக்குங்கிறத நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுல தவறு கிடையாது. பாருங்கள், விலைவாசிகள் ஏறிக்கிட்டே இருக்குது, லேண்ட் ப்ரைஸ் ஏறிக்கிட்டே இருக்குது. சைட்ஸ்லாம் பக்காவான பிளான் அப்ரூவ், பில்டிங் அப்ரூவ், டிடிசிபி எல்லாமே பக்காவாக பண்ணப்பட்டிருக்கிறத நீங்கள் தாராளமாக வாங்கலாம். காவேரி டேங்க்ஸ் 2 இருக்குது. பைப்ஸ் எல்லாமே காவேரி பைப்ஸ், ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஃபிட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு காவேரியில் உங்களுக்கு பார்கோட்ஸ் கூட இருக்கும், அதை நீங்கள் ஜூம் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் செப்டிக் டேங்க்கு, அவுட்லெட், இதெல்லாம் வீட்டுக்கு வெளியில் சுப்ரீம் பிராண்ட்ஸ் எல்லாமே ஜூம் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவையான வீட்டை உங்களுக்கு வேணுனாலும் கம்ப்ளீட்டட் ஹவுஸஸும் பார்த்துக்கலாம், 0 levelலையும் பண்ணிக்கலாம் ஃப்ரம் த பிகினிங் இட்செல்ஃப். இதுவரை கிரீன் ஹோம் சேனலை பார்த்த அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி. கிரீன் ஹோம்ஸ்.